ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செஞ்சுருக்கிறேன். அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு பைத்தம்பருப்பு, ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா அலசிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினா போதும். இப்போ இதை ஒரு ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ பைத்தம்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை நல்லா தண்ணி இருத்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஜவ்வரிசியும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். முழுசாகவே சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை திக்காக தான் இருக்கும். நம்ம ஒரு அரை டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். தண்ணி வேணும்போது சேர்த்துக்கோங்க. இல்லை வேண்டாம், எனக்கு இந்த திக்னஸே போதும்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணால் போதும். இப்போ அதை எடுத்து தண்ணியாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பழம் தக்காளி பழம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் ப்ளைன் மிளகாய்த்தூள் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போது ஒரு பேனில் பார்த்திங்கன்னா எண்ணெய் லைட்டாக தடவிட்டு 2 கரண்டி அளவுக்கு நம்ம மாவு எடுத்து ஊற்றிட்டு சைஸு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பெருசு இல்லைன்னா சின்னது ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸில் ஊற்றிட்டு நீங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மேலே நல்லா தூவிட்டு நல்லா அதை ரெடி பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ரெகுலராக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் கிட்ட பிளேட் போட்டு மூடி வைக்கலாம். ஸ்லோ குக்கில் வச்சு செய்யுங்க. இல்லைன்னா அடியில் தோசை பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிக்கும். அப்போ டேஸ்ட்டு மாறி போயிடும். இப்போது மீடியம் குக்கிலே வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஸ்லோ குக்கிலே வச்சுட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமான ஒரு சுவை இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா எத்தனை வேணால் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அவ்வளவும் ஹெல்தியானது கூட. உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டு குறைக்கணும், நான் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுற ஒரு ஈஸியான ரெசிபி இது. வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம். நீங்கள் இந்த பேனில் செய்கிறதுனாலும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாளிக்கிற பேனில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது இல்லைன்னா தோசை கல்லில் கூட நீங்கள் வார்த்து எடுத்துக்கலாம். ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக எம்மியாக இருக்கும். ரொம்ப பேலன்ஸ் இருக்கிற மாவில் நம்ம மறுபடியும் தோசை ஊற்றி எடுக்க வேண்டியது தான். இது ரொம்பவே பார்த்திங்கன்னா ஹெல்தியானது கூட. வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.